ஒரு நாள் லக்கியும் குக்குவும் அங்க இருக்கிற ஒரு மரத்துல விறகு கட்டைகளை சேகரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நாம போய் பக்கத்துல இருக்கிற நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு வரலாமா? எனக்கு கூட ரொம்ப பசியா இருக்கு. ஆனா நாம இன்னும் கொஞ்சம் விறகுகளை சேகரிக்கணும். சரி வா, நாம இப்போதைக்கு நதிக்கரைக்கு போய் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு வரலாம். அப்படின்னு சொன்னா. பிறகு ரெண்டு குழந்தைங்களும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற நதிக்கரைக்கு போய் அங்க இருக்கிற தண்ணிய குடிச்சாங்க. அவங்க தண்ணீரை குடிக்கும்போது அந்த நதியில ஒரு புத்தகம் ஒண்ணு மிதந்து வர்றத பார்த்தாங்க. அக்கா, அங்க பாருங்களேன், ஒரு புத்தகம் மிதந்து வருது. அது பார்க்க ரொம்ப பளபளப்பா இருக்கு. அப்படின்னு சொன்ன லக்கி பிறகு அந்த புத்தகத்தை எடுத்தா. அந்த புத்தகம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பளபளப்பா அழகா இருந்தது. அதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் அந்த புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க விறகு கட்டைகளை சேகரிச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஆனா அவங்க சேகரிச்சு வச்சிருந்த விறகு கட்டைகள் அந்த இடத்துல இல்ல. இதனால குழந்தைங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. என்ன குக்கு, இங்கதானே நம்ம விறகுகளை வச்சுட்டு போயிருந்தோம். ஆனா இப்ப அந்த விறகு கட்டைகளை காணோம். அட கடவுளே, இப்போ விறகு கட்டைகள் இல்லைன்னா நாம இன்னைக்கு எப்படி சாப்பிட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தாங்க. அக்கா, எனக்கு என்னமோ இது அந்த கோரி அத்தையோட வேலையா இருக்கும்னு தான் தோணுது. அவங்கதான் நாம தண்ணி குடிக்க போகும்போது நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. கண்டிப்பா அவங்க தாங்க இந்த வேலையை பார்த்திருக்காங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் நாம சேகரிச்சு வச்சிருக்க விறகுகளை திருடிடுறாங்க. கொஞ்சம் கூட அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களாச்சேன்னு நம்மள நினைச்சு இறக்கப்பட மாட்டாங்க. அதுக்கு மாறா நம்மளோட பொருட்களை இப்படி திருடிட்டு போறாங்க. அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதபடியே பேசிட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பேசுறத கேட்டு அவங்க மேல பரிதாபப்பட்ட அந்த மந்திர புத்தகம் உடனே அதோட மாயாஜால சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரிய விறகு கட்டைய அந்த இடத்துல வர வச்சுது. அந்த விறகு கட்டைகளை பார்த்து குழந்தைங்க ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. என்ன குக்கு, திடீர்னு இந்த இடத்துல விறகு கட்டை வந்திருக்கு? ஆமாக்கா, எனக்கு என்னமோ இது இந்த புத்தகத்தால வந்திருக்கும்னு தோணுது. பாருங்க, அந்த புத்தகம் எவ்வளவு மினுமினுப்பா இருக்குன்னு. ஆமா குக்கு, நீ சொல்றது நிஜம்தான். உண்மையாலுமே இது ஒரு மந்திர புத்தகம். சரி வா, நாம இருட்டுறதுக்குள்ள இந்த விறகு கட்டைகளை பக்கத்து காட்டுல வியாபாரம் பண்ணலாம். அப்பதான் நாம இன்னைக்கு சாப்பிட முடியும். அப்படின்னு சொல்லி யோசிச்சு குழந்தைங்க ரெண்டு பேரும் விறகு கட்டையை எடுத்துக்கிட்டு பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு சாயங்கால பொழுதும் வந்தது. குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு வந்து அந்த மந்திர புத்தகத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. பிறகு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து மந்திர புத்தகமே எங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை எங்களுக்கு கொடு. அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே குழந்தைங்க கேட்ட அடுத்த நொடியே அந்த மந்திர புத்தகமும் குழந்தைங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை கொடுத்தது. உடனே பசியோட இருந்த அந்த குழந்தைங்க அந்த உணவை ருசிச்சு சாப்பிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. குழந்தைங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல விறகு வெட்டுற இடத்துக்கு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு குழந்தைங்க விறகுகளை வெட்டாம அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட விறகுகளை தர சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த மந்திர புத்தகமும் குழந்தைங்களுக்கு தேவையான விறகு கட்டைகளை கொடுத்தது. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்த ஒரு மரத்துல இருந்த கோரிக்காகவும் பார்த்துட்டு இருந்தா. என்ன ஒரு ஆச்சரியம்! இந்த குழந்தைங்க கிட்ட ஒரு மந்திர புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் மட்டும் நம்ம கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பா நமக்கு தேவையான எல்லாத்தையும் அது கொடுக்கும். எப்படியாச்சும் இந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நாம திருடிடணும். அப்படின்னு யோசிச்ச கௌரி பிறகு குழந்தைங்க தண்ணி குடிக்க போன அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு வந்தா. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன கோரி, புதுசா ஏதோ புத்தகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன விஷயம்? காலு, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண புத்தகம் இல்ல. இது ஒரு மந்திர புத்தகம்.
மீனுவோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இத வச்சிருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு தெரியாம நான் இத திருடிட்டு வந்துட்டேன். என்ன சொல்ற கோரி? அப்படின்னா இந்த புத்தகம் நாம கேக்குற எல்லாத்தையும் கொடுக்குமா? ஆமா காலு, கண்டிப்பா இது நாம கேக்குறத கொடுக்கும். அப்படின்னு சொன்ன கோரி பிறகு அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட மந்திர புத்தகமே, எனக்கு ஒரு நெக்லஸ நீ கொடு. அப்படின்னு கேட்டா. உடனே அந்த மந்திர புத்தகமும் அவ கேட்ட மாதிரியே ஒரு தங்க நெக்லஸ கொடுத்தது. இத பார்த்து கோரியும் காலுவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஐ காலு, பாத்தீங்களா? தங்க நெக்லஸ், தங்க நெக்லஸ். ஏய் புத்தகமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஏய் புத்தகமே, எனக்கு இன்னும் கொஞ்சம் தங்க நெக்லஸ கொடு. அப்படின்னு சொல்லி கேட்டா. பிறகு மந்திர புத்தகம் மறுபடியும் தங்க நெக்லஸ கொடுத்துச்சு. ஆனா பேராசைப்பட்ட கோரி திரும்ப திரும்ப அந்த மந்திர புத்தகத்துக்கிட்ட நெக்லஸ வர வச்சு கேட்டா. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல கோபமான அந்த மந்திர புத்தகம் தான் வர வச்ச எல்லா நெக்லஸையும் மறைய வச்சது. என்னாச்சு காலு? இந்த புத்தகத்துல இருந்து வந்த நெக்லஸ் எல்லாமும் இப்படி ஒண்ணு ஒண்ணா மறைஞ்சு போகுது. அதான் கோரி, எனக்கும் தெரியல. ஏய் மந்திர புத்தகமே, என்ன ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கொடுத்த எல்லா நெக்லஸையும் மறைய வைக்கிற? அப்படின்னு சொல்லி கோரி ரொம்ப கோபமா அந்த மந்திர புத்தகத்தை அடிச்சா. உடனே அந்த மந்திர புத்தகம் பேச ஆரம்பிச்சது. ஏன் காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ அடிப்ப? சரி பாவம், ஏதோ ஆசைப்பட்டு கேக்குறியேன்னு ஒரு தங்க நெக்லஸ வர வச்ச. ஆனா அதோட உன்னோட பேராசை நிக்கல. மறுபடியும் மறுபடியும் நிறைய நெக்லஸ கேட்டேன். அதனாலதான் உன்னோட பேராசைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு இந்த நெக்லஸ நான் மறைய வச்சேன். இனிமே நீ எது கேட்டாலும் உனக்கு கிடையாது. மந்திர புத்தகமே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஏதோ ஒரு ஆர்வத்துல இப்படி கேட்டுட்டேன். இனிமே நான் எந்த பேராசையும் படமாட்டேன். தயவு செஞ்சு இந்த தடவை நான் கேக்குறத மட்டும் எனக்கு கொடு. அப்படின்னு சொல்லி கோரி அதுகிட்ட கெஞ்சி கேட்டா. பிறகு மந்திர புத்தகமே, எனக்கு ஒரே ஒரு சின்ன மாளிகையும் ஒரு சின்ன காரும் ஒரு 50-60 சவரன் தங்கத்தை மட்டும் கொடு. இதுக்கு மேல நீ எதையுமே எனக்கு கொடுக்க வேண்டாம். கோரி கேட்டதை நினைச்சு கடுப்பான அந்த மந்திர புத்தகம் உடனே ஒரு குச்சிய வர வச்சுது. பிறகு கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சுது. அடி தாங்க முடியாம வீட்ல இருந்து ரொம்ப வேகமா வெளியேறினாங்க. ஆனாலும் அந்த மந்திர புத்தகம் அவங்கள பின்தொடர்ந்து போய் அடிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல காகங்கள் 2 பேரும் அந்த காட்டோட எல்லை பகுதி வரைக்கும் ஓடுனாங்க. பிறகு மந்திர புத்தகம் மறுபடியும் அந்த குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க கூடவே இருந்தது. இப்போ அந்த மந்திர புத்தகத்தை வச்சு குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வர வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீனுக்குருவி தன்னோட வீட்லயே சுத்தமான முறையில கேக்க செஞ்சு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்க கிட்டயும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா. மீனு தயாரிக்கிற கேக்குக்கு காட்டுல இருக்கிற எல்லா குழந்தைகளும் அடிமையாயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவ தயாரிக்கிற கேக்கோட ருசி அற்புதமா இருந்தது. அம்மா, எனக்கு இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு கேக் வெட்டி கொண்டாடணும்னு ஆசையா இருக்குமா. எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. கேக் மட்டும் வரலன்னா அதுக்கப்புறம் நான் பிறந்த நாளை கொண்டாடவே மாட்டேன். ஏங்க, இவன் தான் ரொம்ப அடம் பிடிக்கிறான்ல. நீங்க தான் அந்த கேக்க தான் வாங்கிட்டு வந்தா என்ன? எதுக்காக பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? என்ன கோரி, அவன மாதிரி நீயும் விவரம் புரியாம பேசுற? 1 கிலோ கேக்கோட விலை 500 600ன்னு சொல்லுவாங்க. நான் போய் எங்க கேக் வாங்குறது சொல்லு? ஆ ஆ இல்லைன்னா மட்டும் அப்படியே வாங்கி கிழிச்சிருவீங்க. என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னையில இருந்து என் தலைவிதி இதுதானே. அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, அந்த காக்காவை நம்பாத, அது ரொம்ப மோசமானது, சோம்பேறின்னு. நான் தான் தெரியாதனமா உங்க அழகுல மயங்கி கல்யாணம் பண்ணிட்டேன். இப்ப நான் பண்ண தப்புக்கு என் புள்ள கூட உங்க கூட சேர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்குது. என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் பையனோட பிறந்த நாளுக்கு கேக்கு வந்தே ஆகணும். ஒழுங்கு மரியாதையா அந்த மீனு கிட்ட போய் கேக் ஆர்டரை கொடுத்துட்டு வாங்க. அப்படின்னு சொல்லி கோரிக்காக ரொம்ப கோபமா காலுவ பேசினா. என் பையனுக்கு நாளைக்கு பிறந்த நாள்.
அவன் உன் கடையில தான் கேக் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இத்தனை வருஷமா அவனுக்கு டவுன்ல இருக்க பெரிய கடையில இருந்து தான் வாங்கிட்டு வருவேன். என்னன்னு தெரியல. ஏதோ உன்னோட கேக்கு ரொம்ப சுவையா இருக்கதாவும் அததான் வெடுவன்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிக்கிறான். இங்க பாரு, ஒரு 5 கிலோல ரெட் வெல்வெட் கேக்க நாளைக்கு செஞ்சு கொடுத்துரு, சரியா? சரி கழுகுண்ணா, கண்டிப்பா உங்க பையன் ஆசைப்படுற மாதிரியே நல்ல சுவையான ஒரு சுத்தமான கேக்க நான் செஞ்சு தரேன். நாளைக்கு கேக்க செஞ்சதும் அந்த 300 நம்பர் வீடு இருக்கு பாரு, அதுல வந்து கொடுத்துரு, சரியா? சரிண்ணா, கண்டிப்பா நான் கேக்க ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறேன். இது எல்லாத்தையும் ஜன்னல் ஓரமா ஒளிஞ்சிருந்த காலு காகம் கேட்டுடுச்சு. ஓஹோ! அப்படின்னா, நாளைக்கு அந்த கழுகோட பையனுக்கோ பிறந்த நாளா? சரி, இப்ப எனக்கு என்ன செய்யணும்னு தெளிவா புரிஞ்சுச்சு. எப்படியாச்சும் நாளைக்கு இந்த கேக்க நம்ம பையனுக்கு வெட்டிடணும். நம்ம பையன் பிறந்த நாளை கொண்டாடின மாதிரியும் ஆச்சு, கேக்குக்கு நம்ம பணம் கொடுக்காத மாதிரியும் ஆச்சு. ராத்திரி முழுக்க தூங்காம மீனுக்குருவி அவ பொண்ணு லக்கியோட உதவியால அந்த கழுக ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய ரெட் வெல்வெட் கேக்க செஞ்சு முடிச்சா. சரிம்மா லக்கி, நல்ல விதமா கேக்க செஞ்சாச்சு. நான் உடனே போயிட்டு அத கழுகோட வீட்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் சரிம்மா. ஆனா நீங்க முன்ன பின்ன அவங்க வீட்டுக்கு போனதே இல்ல. எப்படி அவங்க வீட்டை கண்டுபிடிப்பீங்க? 300வது நம்பர் வீடு தான் அந்த கழுகோட வீடு. நான் போயிட்டு சீக்கிரமா இத டெலிவரி பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி பிறகு கேக்க எடுத்துக்கிட்டு கழுகோட வீட்டை நோக்கி பறந்து போனா. கழுகு சொன்ன மாதிரியே அங்க ஒரு வீட்டோட சுவர்ல நம்பர் 300ன்னு எழுதியிருந்தது. பிறகு மீனுக்குருவி அந்த வீட்டோட கதவை தட்டுனது. அங்கிருந்து ஒரு காகம் வெளியில வந்தது. காகத்தை பார்த்ததும் மீனுக்குருவி ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்னா. பறவையே, கழுகு தன்னோட பையனுக்கு ஏதோ gift வாங்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிருக்கு. நீ கேக் எடுத்துட்டு வருவ, என்ன வாங்கிக்கோன்னு சொன்னது. அதனாலதான் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். அப்படின்னு அந்த காலு காகம் சொன்னது. பிறகு மீனுக்குருவி அந்த கேக்க காலு கிட்ட கொடுத்தா. காலுவோ அந்த கேக்க வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவன் வீட்டுக்குள்ள போனா. ரொம்ப நேரம் ஆகியும் கேக் வராததால கோவத்தோட கழுகு மீனுவோட வீட்டுக்கு வந்தது. குருவி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிட்டு போன டயத்துக்கு என் வீட்டுக்கு கேக்கு வரணும்னு. நீ என்னடான்னா கேக்கு கொடுக்காம எங்க உன் பொண்ணோட உட்காந்து வெட்டித்தனமா கதை பேசிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா நான் ஆர்டர் கொடுத்த கேக்க என்கிட்ட கொடு. என்ன கழுகுன்னா சொல்றீங்க? கேக்க கொடுக்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் உங்க வீட்ல வந்து கேக்க டெலிவரி பண்ணினேன். இப்ப என்னடான்னா கேக்கு வரலன்னு என்கிட்ட வந்து நீங்க சத்தம் போடுறீங்க? என்ன, கேக்க என் வீட்ல கொடுத்தியா? என்ன குருவி, உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? நீ வருவேன்னு நானு காலையில இருந்து என் வீட்டு வாசல்லயே உட்கார்ந்திருக்கேன். ஆனா நீ வரவே இல்ல. இப்ப என்னடான்னா என்கிட்டதான் கேக்க கொடுத்தேன்னு சொல்லி பொய் சொல்ற. இங்க பாருங்க கழுகண்ணா, நான் உங்ககிட்ட கேக்க குடுக்கல. ஆனா உங்க வீட்ல தான் நான் கேக்க குடுத்தேன். என்ன பறவையே இப்படி குழப்புற? ஒழுங்கா தெளிவா சொல்லி தொலை. யார்கிட்ட நீ அந்த கேக்க கொடுத்த? கழுகண்ணா, நான் 300வது நம்பர் வீட்ல தான் கேக்க குடுத்தேன். ஒரு கருப்பு காகம் வந்து என்கிட்ட அந்த கேக்க வாங்கிட்டு போணுச்சு. நீங்க சொன்னதா சொல்லி தான் அது கேக்க வாங்குனுச்சு. என்ன, 300வது நம்பர் வீட்ல காகம் இருந்ததா? என்ன சொல்ற நீ? சரி, உடனே நீ என் கூட வா. நீ கேக்கு எந்த வீட்ல குடுத்தியோ அந்த வீட்டை என்கிட்ட காட்டணும். அப்பதான் நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்புவேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துலயே உன்னை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட கழுகு பேசினது. பிறகு கழுகும் மீனுமும் சேர்ந்து அந்த வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்க காகத்தோட வீட்டு வாசல்ல 300வது நம்பர் போர்டு தொங்குனுச்சு. அட, என்ன இது? இந்த வீட்லயும் 300வது நம்பர் போர்டு தொங்குது. இந்த 300ங்கிறது என்னோட வீட்டு நம்பர் ஆச்சு. இதை யாரு இங்க மாட்டியிருப்பா? அப்படின்னு சொல்லி கழுகு ரொம்ப கோவத்தோட வீட்டோட கதவை தட்டிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள இருந்து காலு காகம் வெளியில வந்து பார்த்தா. மீனுவையும் கழுகையும் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானா. கழுகண்ணா, இந்த காகம்தான். இதோ இந்த காகத்துக்கிட்ட தான் நான் கேக்க கொடுத்தேன். இதுதான் நீங்க சொன்னதா சொல்லி என்கிட்ட கேக்க வாங்கிட்டு போணுச்சு. ஓ! இப்ப புரியுது எனக்கு என்னன்னு. ஓஹோ!
இது காலுவோட வேலைதானா? நான் கேக்க ஆர்டர் பண்ணிருக்கத எப்படியோ இந்த திருட்டுக்காக தெரிஞ்சு வச்சிருக்கு. அதனாலதான் என் வீட்டு நம்பரையும் அதே வீட்ல என்னோட வீட்டு நம்பரை அது வீட்ல மாத்தி வச்சு உன்னை கொள்ளட்டி என்னோட கேக்க அது வாங்கியிருக்கு. ஏ காகமே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா என் பையனுக்காக நான் ஆர்டர் கொடுத்த கேக்க நீ வாங்கியிருப்ப. உன்னை சும்மாவே விட போறது இல்லைனா. அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா கழுகு அந்த காலுவை தாக்க ஆரம்பிச்சது. அடி தாங்க முடியாத காலு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சான். இங்க பாரு குருவியே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த காகங்கள் 2 பேரும் என் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான். இவங்களோட வீட்டு நம்பர் 301. நான் கேக்க ஆர்டர் கொடுத்திருக்கத தெரிஞ்சுட்டு அந்த 301 300ஆ மாத்தி இவங்க போர்ட மாத்திருக்காங்க. நீயும் நான் சொன்ன வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. நீயும் நான் சொன்ன மாதிரி 300வது நம்பர் வீட்ல டெலிவரி பண்ணிட்ட. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அப்படின்னு சொல்லி கழுகு மீனு கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. பிறகு மீனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் கேக் செய்ய ஆரம்பிச்சா. இப்போ மீனு செஞ்ச புது கேக்கோட கழுகு தன்னோட பையனோட பிறந்தநாள ரொம்ப அமர்க்கலமா கொண்டாடுனுச்சு. மீனு மாதிரியே தான் நானும் என்னோட வேலைய தொடர்ந்து உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உங்கள நிறைய பேரு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். நீங்க எனக்காக கொடுக்கிற ஒரு பெரிய பரிசாவும் இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.